பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரம். ஜூலை 3 மோசடியை தொடங்கிய சார் பதிவாளர் பாலச்சந்தர் மற்றும் அலுவலக உதவியாளர் சிவசங்கரி ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து பத்திரப்பதிவுத்துறை அதிரடி நடவடிக்கை. சாதி மதமற்றவர் என சான்றிதழ் வழங்க சட்டம் இயற்ற உத்தரவிடக் கோரி நடிகர் பார்த்திபன் தொடர்ந்த வழக்கு. தமிழக அரசு 4 வாரத்தில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பழனி கோவில் நில மோசடி விவகாரத்தில் சார் பதிவாளர் ஜஸ்டினிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஜஸ்டின் பணியாற்றிய 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஆவணங்கள் சேகரித்து அவர் மீதான பழைய வழக்குகளையும் விசாரித்து வருகின்றனர். 2 நாள் விடுமுறைக்கு பின்னர் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி இரு அவைகளிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளி. தொடர் அமளி காரணமாக மக்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. इस तरह ये प्लेकार्ड लेके आना पहली बार कई बार बोल चुके हैं, इट इज अगेंस्ट द नॉर्म्स ऑफ द पार्लियामेंट. यू कैन नॉट डू दिस. अगर आप इसी तरह चलते हैं तो कैसे आगे चलेगा. सो सभा की कार्यवाही 2 बजे तक के लिए स्थगित की जाती है. But because the appeal remains unheard for too long, the house will meet again at 2 p.m. today. மாநிலங்களவைக்குள் பதாகைகளை எடுத்து வந்த எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு அவைத்தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் கடும் எச்சரிக்கை. கடுமையான நடவடிக்கையை எடுக்க வைத்து விடாதீர்கள் என்றும் காட்டம். காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேகதாது அணையை கட்டக்கூடாது, காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை திறந்துவிட வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கமிட்டனர். அடிக்காதே அடிக்காதே விவசாயிகள் வயிற்றில் அடிக்காதே, எரிகிறது எரிகிறது விவசாயிகளின் வயிறு எரிகிறது. நீர்நிலைகள் விவசாயத்தை போற்றும் வகையில் தமிழகம் முழுவதும் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாட்டம். காவிரி ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் சிறப்பு பூஜைகள் செய்தும் புதுமண பெண்கள் மாங்கல்ய கயிறு மாற்றியும் வழிபாடு. ஈரோட்டில் 3 நதிகள் சங்கமிக்கும் பவானி கூடுதுறையில் ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி பொதுமக்கள் சிறப்பு பூஜைகள் செய்தனர். காவிரியில் தண்ணீர் வராமல் வறண்டு கிடப்பதால் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ள ஷவர்களில் பக்தர்கள் நீராடினர். ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் விற்பனை அமோகம். மல்லிகை கிலோ 1000 ரூபாய்க்கும், முல்லை மற்றும் பிச்சிப்பூ 600 ரூபாய்க்கும் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஆடி 18ஆம் பெருக்கை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு மேற்கொள்வதற்கான அதிகாலை முதலே பொதுமக்கள் குடும்பமாக குவிந்தனர். சுப நாளில் சொத்துக்கள் வாங்கினால் மென்மேலும் பெருகும் என்ற நம்பிக்கையால் தட்கல் மற்றும் கூடுதல் டோக்கன்கள் மூலம் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பத்திரப்பதிவு செய்து வருகின்றனர். காவல்துறையினரின் பதவி உயர்வு, சமூக நீதி மற்றும் படி வழங்குவதில் உள்ள பாகுபாடுகளை தமிழக அரசு உடனடியாக களைய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் பதவி உயர்வு பிரச்சினைக்கு அரசு தீர்வு காண வேண்டும் என்றும், தமிழ் வழி கல்வி இடஒதுக்கீட்டு வழங்கப்படாததையும் சரி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். காவல்துறையினரின் அனைத்து குறைகளையும் ஆய்வு செய்ய சிறப்பு குழு அமைத்து 1 மாதத்திற்குள் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
தீரன் சின்னமலையின் நினைவு நாளையொட்டி சென்னையில் அமைச்சர் ஆனந்த் இருசக்கர வாகனத்தில் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். போக்குவரத்து நெரிசல் காரணமாக கத்திப்பாரா மேம்பாலம் முதல் கிண்டி சிப்காட் பேருந்து நிலையம் வரை இருசக்கர வாகனத்தில் அமைச்சர் ஆனந்த் வந்தார். ராசிபுரம் அருகே அரசு பேருந்தின் முன்பக்க சக்கரம் கழன்று ஓடிய நிலையில் ஓட்டுநரின் சாதுரியத்தால் விபத்து தவிர்க்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூரிலிருந்து ராசிபுரம் நோக்கி 50க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. ராசிபுரம் அருகே சீராப்பள்ளி பகுதியில் வேகத்தடையை கடந்து சிறிது தூரம் சென்றபோது பேருந்தின் முன்பக்க சக்கரம் திடீரென கழன்று சாலையில் ஓடியது. இதனை கவனித்த ஓட்டுநர் சிவக்குமார் உடனடியாக பேருந்தை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. அதன் பின்னர் பயணிகள் மாற்று பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழையால் கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர்த்திறப்பு 27,000 கன அடியாக அதிகரிப்பு. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 31,746 கன அடியாக உள்ள நிலையில் காவிரி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 600 கன அடியிலிருந்து 500 கன அடியாக குறைந்துள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்பட்ட 25,000 கன அடி காவிரி நீர் தமிழக எல்லையை வந்தடையாததால் நீர்வரத்து குறைந்துள்ளது. கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியான குடகு மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக KRS அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 32,048 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 100 அடியை தாண்டியுள்ள நிலையில் பாசனத்திற்காக 1,821 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்துள்ளது. 1 கிராம் 13,250 ரூபாய்க்கும் 1 சவரன் ஆபரண தங்கம் 1,06,000 ரூபாய்க்கும் விற்பனை. டெல்லியில் நடைபெற்ற நீட் போராட்ட வழக்குகளை மாணவர்கள் தீவிர குற்றவாளிகள் என 2ஆக பிரிக்க உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். வழக்குகள் திரும்ப பெறுவது பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் தலைமை நீதிபதி அறிவிப்பு. மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை வழக்கில் இருந்து பாஜக முன்னாள் MP பிரிஜ்பூஷன் சிங் விடுவிப்பு. 6 மல்யுத்த வீராங்கனைகள் தொடர்ந்த வழக்கில் டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பு. முதலமைச்சர் விஜய்க்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட விளாத்திக்குளம் திமுக MLA மார்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் நாட்களில் காவல் நிலையத்தில் ஆஜராவதில் இருந்தும் நீதிமன்றம் விலக்களித்துள்ளது. தவேக MLA குதிரை பேர வழக்கில் கைது செய்யப்பட்ட சேதுராஜ் மற்றும் நரேஷ் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குதிரை பேர வழக்கில் கைதானவர்களில் இதுவரை 5 பேருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. தவேக MLAக்களிடம் குதிரை பேரம் பேசிய வழக்கில் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி 8வது நாளாக ஆஜராகி கையெழுத்திட்டார். செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமார் ஆஜரான நிலையில் இருவரிடமும் போலீசார் விசாரணை நடத்தினர். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா மீது சிலர் திட்டமிட்டு அவதூறு பரப்புவதாக அமைச்சர் ராஜ்மோகன் குற்றச்சாட்டு. 3 மாதங்களில் தவேக அரசு பல்வேறு முதலீடுகளை ஈர்த்துள்ளதாகவும் பேட்டி. என்னன்னாங்க, திட்டமிட்டு மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களின் மீது வன்மத்தோடு பொய் பரப்புரை செய்யப்படுகிறது. முதல் 3 மாதங்களில் இதற்கு முன்பு ஆட்சியாளர்கள் பெரிதாக எந்த தொழில் முதலீட்டையுமே ஈர்க்கல. ஆனா மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்களின் தலைமையில அந்த துறை முதல் 3 மாதங்களே மிகப்பெரிய முதலீடுகளை ஈர்த்திருக்கிறாங்க. இந்து சமய அறநிலையத்துறையில் விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறையில் ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் கோவில் சொத்துக்களை மீட்க விரைவில் குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும், விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம்.
எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். விவசாயிகளின் ஒற்றுமை சிஎம் சார் என்ன ஆட்சி பயிர் கடன் தள்ளுபடி என்ன ஆட்சி மேகதாது விவகாரத்தில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கனமழைக்கு இடையே இன்று நிறை புத்தரிசி பூஜை நடைபெற்றது. நெற்கதிர்களை கொண்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் குறைந்த அளவில் பங்கேற்றனர். கேரளத்தில் தொடர் மழை காரணமாக இன்று அனைத்து மாவட்டங்களுக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் பத்தனம்திட்டாவில் மூழியார் அணையின் நீர்மட்டம் 190 மீட்டரை எட்டியுள்ளதால் எந்த நேரத்திலும் தண்ணீர் திறக்கப்படலாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் பாணக்காடு நடுகாணி பகுதியில் திடீரென மண் சரிவு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம். நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏற்படாத வகையில் மண் சரிவு தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சார்பார் நீர்வீழ்ச்சியிலும் தண்ணீர் ஆர்ப்பரிப்பதால் சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் கனமழைக்கு 15 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்களின் குடும்பங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் சதீஷன் அறிவித்துள்ளார். வீடுகளை இழந்தவர்களுக்கு 6 லட்சமும் வீடு மற்றும் நிலம் இழந்தவர்களுக்கு 12 லட்சமும் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளனர். காலநிலை மாற்றங்கள் இந்தியாவுக்கு மிக பெரும் சவாலாக இருப்பதாக இந்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மழை காலத்தில் கிடைக்கும் நீரை சேமித்து வறட்சி காலங்களில் பயன்படுத்த வேண்டும் என்றும் தண்ணீரின் அவசியத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் வலியுறுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அதற்கு ஆதரவளிப்பவர்களை 21ஆம் நூற்றாண்டின் எட்டப்பன் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்திருந்தார். இதற்கு எட்டப்பர் மன்னரின் வம்சாவளியான சந்திர சைத்தன்யா கடும் கண்டனம் தெரிவித்தார். வரலாற்று உண்மைகளை அறிந்து பேச வேண்டும் என்றும் எட்டயபுரம் சமஸ்தானத்தினர் கல்வி, சமூக நீதி உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் முன்னோடியாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசியல் வர்த்தக போரில் எட்டயபுரம் சமஸ்தானத்தை பகடைக்காயாக பயன்படுத்த வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கேரள மாநிலம் திருச்சூர் அருகே பாம்பின் தலையில் பிளாஸ்டிக் டப்பா சிக்கி பரிதவித்த சம்பவம் நடந்துள்ளது. தாழேக்காடு பகுதியில் மகேந்திரன் என்பவரது வீட்டின் அருகே பாம்பு ஒன்று தலையில் டப்பா சிக்கிய நிலையில் அங்கும் இங்கும் சென்றது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் பாம்பை பத்திரமாக பிடித்து தலையில் சிக்கியிருந்த டப்பாவை அகற்றினர். பின்னர் பாம்பை வனப்பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர். பொறியியல்
பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான பொதுப்பிரிவு முதற்கட்ட கலந்தாய்வு முடிவில் 28,979 மாணவர்களுக்கு கல்லூரி ஒதுக்கீடுகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. இரண்டாம் சுற்று கலந்தாய்வு இன்று தொடங்கியுள்ள நிலையில் 93,116 மாணவர்கள் விரும்பும் கல்லூரிகளில் தேர்வு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் இன்று பிற்பகல் தனியார் தொழிற்சாலைகளில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் ஒரகடத்தில் பலத்த பாதுகாப்பு. ஸ்ரீபெரும்புதூர் சார் ஆட்சியர் நல்லசிவம் தலைமையில் அதிகாரிகள் பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். பாஜக ஆட்சி நடைபெறும் பீகார், குஜராத், மத்திய பிரதேச மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடைபெற்று வருகிறது. டெல்லியில் ஜென்சி தலைமுறையினரின் போராட்டத்திற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் குறித்த எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. பீகார் மாநிலத்தின் பாங்கிப்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஜன்சுராஜ் கட்சி தலைவரும் தேர்தல் வியூக வகுப்பாளருமான பிரசாந்த் கிஷோர் முன்னிலை. பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் ராஜினாமாவால் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அக்கட்சியின் வேட்பாளர் பின்னடைவை சந்தித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளில் ஆங்கிலேயரின் அடக்குமுறையை எதிர்த்து நின்ற அவரது வீரத்தையும் தியாகத்தையும் போற்றி வணங்குவோம் என்று முதலமைச்சர் விஜய் புகழஞ்சலி. தீரன் சின்னமலையின் தேசப்பற்று மற்றும் தியாக உணர்வு காலம் கடந்து நம் தலைமுறைகளை ஊக்குவித்து வருவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை. அமைச்சர்கள் ஆனந்த், ராஜ்மோகன், ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் தீரன் சின்னமலையின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 221வது நினைவு தினத்தையொட்டி ஓடா நிலையில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் ஏராளமானோர் அஞ்சலி. பல்லடத்திலிருந்து தீரன் சின்னமலைக்கு அஞ்சலி செலுத்த கார் மற்றும் பைக்கில் இளைஞர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்ததால் மக்கள் அச்சம். ஆவடி விமானப்படை மையத்தில் நடைபெற்ற அரசு பணிக்கான தேர்வில் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்டது தொடர்பான ஹரியானாவை சேர்ந்த 4 இளைஞர்கள் கைது. தடை செய்யப்பட்ட மின்னணு செய்தி பரிமாற்ற கருவியை பயன்படுத்தி தேர்வில் முறைகேடு செய்ய முயன்றது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் அதிரடி நடவடிக்கை. கடந்த மாதம் டெல்லியில் நடைபெற்ற நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் நாடாளுமன்றம் நோக்கிய பேரணியில் வன்முறை வெடித்த விவகாரம். பேரணியின் அமைப்பாளர்கள் மீது பொறுப்பு நிர்ணயிக்க கோரி ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி தொடர்ந்த மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது. உத்தரப்பிரதேசம் மீரட்டில் போலியாக காவல் நிலையம் நடத்தி பணம் பறித்த கும்பலை காவல்துறையினர் கண்டுபிடித்து 2 பேரை கைது செய்தனர். போலி காவல் ஆவணங்கள், சீருடைகள், ஸ்டாம்புகள், வாக்கி டாக்கிகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. பீகார் மாநிலம் சிம்ரி பக்தியார்பூர் ரயில் நிலையத்தில் நின்றிருந்த பயணிகள் ரயிலின் இன்ஜினில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. பயணிகள் அனைவரும் வெளியேற்றப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 3 மணி நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர்.
தமிழ்நாடு அரசின் மின்சார வாரியத்தில் ஒரே நேரத்தில் 700 உதவி பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு. 2012ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படுவதாக அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் மலை தீபம் ஏற்றும் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. புதிய சடங்கை உயர்நீதிமன்றம் உருவாக்கியுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் வாதிடப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையை மீண்டும் அணுக தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது.